ஹலோ மக்களே, வணக்கம். வணக்கம். இந்த கௌசிக் கேட்டா வந்தா வணக்கம் சொல்லு. தெரியுதா? இப்ப தெரியுதா ஏன் வீடியோ மாச கணக்குல போடலன்னா கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. அதுக்கு காரணம் இதோ இருக்கு பாருங்க. முன்னாடி எல்லாம் இப்படி குட்டியா இருப்பான், அப்படியே ஒரு மடியில உட்கார வச்சுப்பாரு. ஈஸியா இருந்துச்சு. அத்தடி எப்ப நடக்க ஆரம்பிச்சானோ அப்பத்துல இருந்து 2 ட்ரைபாட் உடைச்சிட்டான். இது வரைக்கும் ட்ரைபாடு புதுசா வாங்கிட்டு வந்தோம். பழசையும் உடைச்சிட்டான், ஒரு வீடியோ புதுசையும் யூஸ் உடைச்சிட்டான். பண்ணிருப்போமா, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. ட்ரைபாடும் இல்ல, இப்பயும் கையில வச்சும் எடுக்க முடியல. அதனால பின்னாடி வா. இப்ப மூச்சு வாங்க, தம்மாயிட்டு வந்து உட்கார் வா. இங்க வாப்பா. பேச ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேச குதிக்க கூடாது. ஹாய் சொல்லு. வணக்கம். வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க கேளு. இங்க வா, அம்மா கிட்ட வா. வேற சாக்கி வச்சிருக்கீங்க, வா. இங்க வாடா. ஐயோ, குட்டிக்காரன் நடிச்சுனுங்கிறான். இருங்க, என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா டாட்டூ வீடியோ தான் இது. நம்ம வந்து 3வது டாட்டூ போட்டிருந்தோம். நம்ப இல்ல, நான் வந்து 3வது டாட்டூ, அதாவது 4வது கரெக்டா, 3வது தான் மறைச்சிட்டேன். ஆமா. என்ன தெரிகிறது? நீ அங்க நின்னா தெரிய மாட்டேங்க, வா. நானும் அப்பாவே எப்படி தெரியுறோம் பாரு. வாங்க, இந்த உனக்கு மைக் போடுறேன், நீயும் பேசுவா. உட்காரு இப்படி. எங்க டாட்டூ பண்ணியிருந்தோம்னு பாத்தீங்கன்னா கில்லர்பா டாட்டூ ஸ்டுடியோ. இது வந்து நம்ம தாம்பரம்ல தான் ஃபர்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ வந்து மேடவாக்கத்துல பிரான்ச் இருக்கனால அங்கேயே பண்ணோம். மே 16 சொல்லு. மே 16 தான் பண்ணோம். இப்போ வந்து நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். மே 16 நாங்க ஆகஸ்ட் போடுறோம். ஆமா, நீ என்ன முடியல வீடியோ எடுக்க முடியல. நடுவுல கொஞ்சம் வேற வேலையிலயும் மாட்டிட்டோம். அதுவும் என்னன்னு அப்புறமா சொல்றோம். அதுலயும் கொஞ்சம் பிஸியா நல்ல இருக்கோம், பார்க்கலாம். அமைதியா இருக்கேன். ஆமா, இனிமே கொஞ்சம் கொஞ்சமா வீடியோஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்றேன். அப்பா பேசினாதான் அங்க கேக்கும். நான் பேசுவேன், நான் அமைதியா. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சொல்லு. வீடியோக்குள்ள போலாம் சொல்லு. அவ்வளவுதான். இது பார்த்தீங்கன்னா 15th நைட்டு. ஆக்சுவலாக 15th ஈவினிங் ஒரு 7:30 போல் தான் காலே பண்ணி கேட்டோம். இந்த மாதிரி லைன் ஃபேஸ் டாட்டூ பண்ணோன்னா எவ்வளோ ஆகும், அப்புறம் எவ்வளோ நேரம் எடுக்கும்ன்றதெல்லாம் கேட்டிருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு 6 hours கூட எடுக்கும் ஃபுல் டிசைன் முடிக்கிறதுக்கு. நீங்கள் நைட் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்துடுங்க. டே டைமில் பண்ணோன்னா நடுவில் பிரேக் எடுக்கிறதோ இல்லை வேறு எதுவும் வேலைன்னு போகிற மாதிரி இருந்து திரும்ப கண்டினியூ பண்ண முடியாதுன்றனால நைட்னா ஒரு ஸ்ட்ரெச்சில் முடிச்சிடலான்னு சொல்லி பேசினோம். அப்புறம் ஃபஸ்ட்டு போன அப்புறம் என்னென்னா டிசைன் சூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. 10:30 தான் போனது. டிசைன் செலக்ட் பண்ணவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ டிசைனை செலக்ட் பண்ணி ஸ்டென்சிலில் தான் அந்த ட்ரேஸ் எடுப்பாங்கள்ல, எடுத்துட்டு கையில் ஒட்டினதுக்கப்புறமா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா அதை நம்ம சூஸ் பண்ணியிருக்க டிசைனு. அது மேலே அடிஷ்னலாக வந்து இன்னொரு டிசைனை வந்து மர்ஜ் பண்ணி கவர் ஆகாத ஏரியாவெல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டாட்டூ வந்து எப்படியும் நான் சொன்ன மாதிரி 10:30 போயிட்டு டிசைன் ஒரு செலக்ட் பண்ணி ஒரு 12:30 இல்லைனா ஒரு 12:50 இருக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்பே. அப்போ ஸ்டார்ட் பண்ணி வலிக்காத மாதிரி தான் இருந்தது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சின்ன சின்ன நேம் டாட்டூ இந்த மாதிரி தானே போட்டிருக்கோம். அது இல்லாமல் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா அந்த என்ஆர்னு ஒரு டாட்டூ இருக்கும், அதை கவர் பண்ணி தான் இதை போட்டாங்க. ஸோ கீழேருந்து தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் விட்டு தான் பண்ண முடியும். ஒரே ஸ்ட்ரெச்லேயும் உட்காந்து பண்ண முடியாது. பண்ண இங்கங்கே வீங்கவும் ஆரம்பிச்சு அந்த சின்ன சின்ன பிளட்டாக வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இருந்தது. பெயினும் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ அவர் தான் பாவம் ரொம்ப நேரம் தான் தூக்கமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நைட்டு போனது. இது பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7:30 இருக்கும். நைட்டு ஒரு 1:00 ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்க. அப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் எடுத்து இவ்வளோ தான் முடிச்சிருந்தோம். காலைல 7:30க்கு பார்த்தீங்கன்னா மழை. சரி எப்போ முடியும்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக கேப் விட்டுருந்தோம். அவர் டீ ஜூஸு அது இதெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்து தருவார். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ. ஸோ கூட 2 பேர் இருந்தாங்க. அவர் ஒர்க் பண்ணுறவர் பேர் வந்து கார்த்திக் ப்ரோ. இன்னொருத்தர் இருப்பார், அவர் தான் டிசைன் செலக்ட் பண்ணி இந்த கையில் அந்த டிசைன் எல்லாம் ஒட்டுறது இதெல்லாம் பண்ணியிருந்தார். அப்புறம் அவர் வந்து ரெஸ்ட் எடுக்க போயிட்டார். ஸோ கார்த்திக் ப்ரோ மட்டும்தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். டிசைன் வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு எப்போ ஒரு 10:30 இருக்கும் நான் வீட்டுக்கு வந்தப்போ. இந்த ரேப்பை போட்டுட்டு பைக்கில் வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் போயிட்டு இந்த சானி ட்ரம்னு ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, இதை ஒட்டிட்டோம்னா ஹீலிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும்
அதே மாரி கொஞ்சம் தண்ணிலாம் படுறது, இல்ல ஸ்வெட் ஆவறது இதெல்லாம். இந்த ஸ்டிக்கர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இச்சிங்கோ, இல்ல ஸ்வெட்டிங்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக, கொஞ்சம் சேஃப்டி. அதே மாரி சீக்கிரமா ஹீலும் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி டாட்டூ போட்டப்பலாம் இத நான் ட்ரை பண்ணதில்ல. இது கொஞ்சம் பெரிய டிசைன்னால இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். ஆனா இப்போ மோஸ்ட்டா எல்லா டாட்டூஸ்க்குமே இது போடுறதா சொல்லியிருந்தாங்க. இது போடுறப்பயே சொல்ட்டாங்க, ஃபுல் பிளாக் ஆயிடும். ஆக்சுவலா 7 டேஸ் கையில வச்சிருக்கணும். வச்சதுக்கப்புறம் நீங்க வந்து பிரிச்சுக்கலாம். சப்போஸ் அதுக்கு நடுவுல ரொம்ப ஒரு மாரி பிரிச்சுட்டு வர மாரி இருந்ததுன்னா, திரும்ப வேற ஸ்டிக்கர் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னாங்க. 7 டேஸ்க்கு அப்புறம் ஓகே நம்ம போய் ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒண்ணுமே தெரியல. ஃபுல் பிளாக் ஆயிடுச்சு. சரி டிசைன்லாம் ஸ்மட்ஜ் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்துல வேற தான் போனேன். ஆனா நம்ம நெனச்ச மாரிலாம் ஒண்ணும் ஆகல. அவங்க சொன்ன மாரி எதுவும் ஸ்மட்ஜ் ஆகல. டிசைன் எதுவும் ஸ்மட்ஜ் ஆகாதுல்ல இது? இல்லை ப்ரோ, அதெல்லாம் எதுவும் ஸ்மெல் ஆகாது. ஆயில் மட்டும் இங்கே போடணும். டெய்லியா? 2 நாளைக்கு உங்களுக்கு போதும். 2 வீக் வச்சுங்க போதும். உட்காந்துக்கோ. சூப்பர். உட்காந்துக்கோ. ஆ ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். ஏன்னா ஸ்டிக்கர் போட்டுருவோம். ஸ்டிக்கர் போட்டாலும் ஒரு மாதிரியா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கின் எப்பயும் போல மாறும். தண்ணியை பொறுத்த வரைக்கும் தொடக்கூடாதுங்களா? இல்லை அப்படியே தான் பிரிக்கணுமா? இல்லை ப்ரோ, அப்படியே இருக்கும். இங்கே வந்துரு. ரெண்டு மூணு நாளைக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆகிடும். ஏன்னா ஸ்டிக்கர் ஸ்டிக் பண்ணியிருக்கல, அதாவது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும் ஸ்கின்னு. அதுவும் சரியாக போயிடும். நீங்கள் ஆயிரம் பண்ணி வாஷ் பண்ணலாம்ல இப்போ சோப்பு போட்டு? லைட்டாக இருக்கும் இருக்கும். நீங்கள் ஆயில் வைங்க. 2 வீக் ஆயில் வச்சுங்க. டிசைன் இங்கே மாறி இருக்காது இல்லை, கேப் இருக்குது.
கியூட்டா கியூட்டா டாட்டூவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000. ஸோ மொத்தமாக 20,000 ஆச்சு இந்த டிசைனுக்கு. ஆனால் நீங்கள் சப்போஸ் போய் டாட்டூ போடுறீங்க அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா, நான் கீழே ஷாப்போட லொக்கேஷன் ப்ளஸ் கார்த்திக் ப்ரோவோட கான்டாக்ட் நம்பரும் தரேன். நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி என்ன டிசைனோ நீங்கள் என்கொயர் பண்ணலாம். இல்லை நேரில் போய் கேட்கறனாலும் சரி. ஆனால் அவர் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டாக பண்ணி கொடுப்பாரு. ஸோ ஃபிக்ஸட் ரேட் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கரெக்டாக பண்ணி கொடுப்பாரு ப்ரைஸில். டாட்டூ போடுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். 1 வீக் எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாம் அந்த ஃபைனலி ரிமூவ் பண்ணிட்டோம். ஹாய். எனக்கு ஒன்றும் அவ்வளோவா ஸ்மஜ்ஜான மாதிரி தெரியல. மேபி இப்போ தானே பிரித்தோம், அதனால் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். 1 வீக் பார்ப்போம். ஸோ ஸ்டிக்கரை பிரித்து கொஞ்சம் கேப் விட்டதுக்கப்புறமா திரும்ப ஜூன் 15 வந்து போயிருந்தேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் கலரில் ஒரு ஷேட் மாதிரி கொடுக்கணும் சில இடத்துல. அப்புறம் கீழே வந்து கொஞ்சம் லைட்டான மாதிரி இருந்தது. அதெல்லாம் கரெக்ஷன்ஸ் மாதிரி பண்ணிக்கிறதுக்காக போயிருந்தேன். அன்னைக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் வேலை தான் அது. ஆனால் முடிச்சுட்டு வந்தப்புறம் பெயின் ரொம்பவும் ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் டிசைன் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்ற வீடியோ தான் இது. மேபி இது நான் நைட் எடுத்தனால அவ்வளோ கிளியராக தெரில. பட் டிசைன் வந்து எப்படி ஃபஸ்ட்டு நம்ம போட்டப்போ இருந்ததோ அந்த டார்க்னஸ் இல்லைனாலும் ஸ்மஜ்ஜோ இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. கரெக்டாக சாட்டிஸ்ஃபைடாக நல்லாவே இருக்குது. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ அவ்வளோதான். ஆக்சுவலாக நம்ம இந்த டாட்டூ போட்ட வீடியோவை அப்பயே போஸ்ட் பண்ணியிருக்கணும், முடியலை. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஃபங்க்ஷன் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் மாட்டிக்கிட்டோம். அதனால் எங்களால் வீடியோ ஒழுங்காக எடுக்க முடியல. அது என்னென்ன வீடியோஸ்ன்றதையும் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் எப்படின்னா போஸ்ட் பண்ண பார்க்குறோம். அடுத்தடுத்த வீடியோஸாக வரும் எல்லாம். இதை வந்து நம்ம 3-4 வீடியோவில் சொல்லியிருப்போம். மன்னிச்சிருங்க, ட்ரை பண்ணுறோம் திரும்பவும் பண்ணுறதுக்கு. உங்களோட சப்போர்ட் வேணும் கண்டிப்பாக. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜாக், க்ரோஸ் அப்புறம் மௌக்லிக்கு சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உன் பேர் என்ன? ரொம்ப நாள் கழிச்சு மௌக்லின்னு சொல்லியிருக்கோம். கெவின் ஒரு பேர். உன் பேர் கெவினா? கீட்டி யாரு? மாற்றி மாற்றி பேசும் அப்படின்தான். சரி விடுங்க, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய். பாய்.